புண்பட்ட நெஞ்சை புகையிட்டு ஆத்து. ஏதோ டீ காப்பி ஆத்துற மாதிரி இருக்குல்ல அந்த டயலாகு. இது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரை தண்ணி தம்மு தொட்டுட்டே இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தண்ணி தம் அடிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாகி போச்சு. அப்படி தண்ணி தம் அடித்து கருகி போனவன் நுரையீரல சரி பண்ணிடலாமா? டவுட்டு. பண்ணிடலாம். அதுவும் ரன்னிங் போனால் கண்டிப்பாக பண்ணிடலாம். ரன்னிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சத்யனுக்கு ரன்னிங் ட்ரெயின் பண்ணும்போது ஹில்ஸில் ஸ்லோப்ஸில் இந்த மாதிரி தான் ரன்னிங் ட்ரெயின் பண்ணேன். நார்மல் சர்ஃபேஸில் ஓடுறத விட இந்த மாதிரி ஹில்ஸு ஸ்லோப்பில் ஓடும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அதிகமான ஆக்சிஜனை உள்ளே எடுப்போம், வெளியில் விடுவோம். அதனால் லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக லங்கோட ரெக்கவரியுமே அதிகமாக இருக்கும். இது ஸ்டெமினா, எண்டூரன்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நீ ஆங்கிள், ஃபுட், மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே டெவலப் ஆகும். முக்கியமாக அப்கில்லில் ஓடும்போது நம்ம எலும்பை சுற்றி இருக்கிற மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். முக்கியமாக போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஃபிசிக்கல் எக்ஸாம்க்கெல்லாம் பயப்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஹில்ஸில் ஓடுங்க. ஹில்ஸில் ஓடுறதுனால உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். டைமிங்கை குறைச்சி இன்னும் வேகமாக ஓடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி தம்மை விட்டுக்கிட்டு டெய்லி ரன்னிங் பண்ணி பாருங்கள். இந்த போதை பயங்கரமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். முக்கியமாக உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்டே ஸ்ட்ராங்.